மணி இதில் நிறைய முரண்பாடுகள் இருக்கு, ஏன் இவ்வளோ இன்கன்சிஸ்டன்சின்னு கேள்வி கேட்குறார். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அரசியல் பயணம் என்பது தமிழ்நாட்டை தாண்டி அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியிலும் கோலோச்ச போகிறது, அதிகாரத்தை கைப்பற்ற போகிறது. அதைத்தான் தலைவர் அவர்கள் இன்று அந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக பேசினார். நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். பொதுக்குழுவில் தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். பிஜேபியோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, பிஜேபியோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்பதை தீர்மானமே நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். அப்போ கொள்கை எதிரியாக இருக்கின்ற பிஜேபி யூனியன் பிரதேசமாக இருக்கின்ற பாண்டிச்சேரியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அந்த மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை தட்டி பறித்து கொண்டிருக்கிறது. பிஜேபியினுடைய பிடியில் புதுச்சேரியினுடைய ஐயா ரங்கசாமி அவர்கள் அகப்பட்டு விட்டாரோ, ஒரு நல்ல மனிதரை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்களோ என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ரங்கசாமி ஐயா அவர்களுடைய அந்த செயல்பாடை, அதுவும் குறிப்பாக எங்கள் தலைவர் அவர்கள் இன்று மக்களை சந்திக்க போகின்ற பொழுது எவ்வளவு சிறப்பான முறையில் பாதுகாப்பு கொடுத்தாங்க என்பதை உலகமே பார்த்தது. அந்த அடிப்படையில் காவல்துறைக்கும் அரசுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தலைவர் அவர்கள் சொன்னாங்க. எப்படி போதை இல்லாத தமிழகம் உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கையோ, அதே போன்று போதை இல்லாத பாண்டிச்சேரியும் உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இது முதல் பொதுக்கூட்டம் தாங்க. அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் மாநாடு போன்று அடுத்த ஒரு பெரிய நிகழ்வை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். அதில் தலைவர் அவர்கள் பேசுவாங்க. தேர்தல் வாக்குறுதிகள் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். இன்னும் அடுத்த கட்ட பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கல. இல்ல, மதுவிலக்குன்னு சொல்லுங்க, போதை இல்லாத ஒரு சமுதாயத்தை கட்டி அமைக்க வேண்டும் என்பதுதான் தலைவர் அவர்களுடைய நோக்கம். அது படிப்படியாக அதை சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை தலைவர் அவர்கள் வாக்குறுதி மூலமாக அவர் கொடுப்பாரு. அடுத்து ஒரு பிரம்மாண்ட ஒரு கூட்டம் பாண்டிச்சேரியில் நடைபெற போகிறது. அதில் தலைவர் அவர்கள் எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லுவாங்க. பாண்டிச்சேரி மக்களுடைய நீங்க வரணுமா இல்ல சேர்ந்து வரணுமா? இல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைய வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைவது போன்று புதுச்சேரியிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமையும். ரங்கசாமி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இல்ல, அது வீட்டுக்கு அனுப்பணுமா அனுப்பக்கூடாதா என்பதை வாக்காளர்கள் முடிவு செய்வாங்க. அதை மக்கள் முடிவு செய்வாங்க. எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில மக்கள் நல திட்டங்களை நாங்க சொல்ல போறோம். மக்களுக்கான கோரிக்கைகளை மக்களிடம் பேச போகின்றோம். தொடர்ந்து மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறோம். இல்லங்க, திமுக அங்க எதிர்கட்சியில் இருக்கலாங்க. எதிர்கட்சி தலைவர் யாருங்க? திமுக. அவங்க என்ன சொல்றாங்க? அடுத்து திமுக ஆட்சிக்கு வர வேண்டும், நம்ம 20 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும், கூட்டணி கட்சிக்கு 10 தொகுதி. எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, அவர் திட்டுங்க. திமுக எப்படி தமிழ்நாட்டில் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார்களோ, அதே போன்று புதுச்சேரி மக்களே நீங்கள் உஷாரா இருங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டை இப்படிதான் 4.5 ஆண்டுகள் ஏமாத்திட்டாங்க. பாண்டிச்சேரியிலும் உங்களை ஏமாற்றுவதற்கென்று ஒரு கும்பல் வரும். அதனால விழிப்போடு இருங்க என்று மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் அண்ணன் விஜய் அவர்கள். இப்ப நீங்க அதிமுகவை ஏத்துக்கல, அதான் தண்டிச்சிட்டாங்க, அனுப்பிச்சிட்டாங்க. 2026 தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தான் நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அண்ணன் விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிறார் என்பதில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் இடையே தான் அரசியல் போர். தமிழ்நாட்டு அரசியல்ல புதுச்சேரியிலும் தாவேகா திமுகவா? எங்க பாண்டிச்சேரி இல்லைங்களா? இல்ல, பாண்டிச்சேரியில உறுதியாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மக்களுடைய வரவேற்பு நீங்க இன்னைக்கு பார்த்திருப்பீங்க. அது தொடர்பாக அடுத்த கட்ட அறிவிப்புகளை எல்லாம் தலைமை சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். அண்டர்ஸ்டாண்ட். நான் திரு ஜீவசகாப்தன் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல நிறைய உள் மெசேஜஸ் இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நடத்திட முடியும், எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாமல் நடத்திட முடியும். வெறும் ஒரு கரூர்ல இருந்தது அபரேஷன் அப்படின்னு அவங்க காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இங்கே இயல்பாகவே அவங்களோட அரசியல் பயணத்துக்கு தடை இருக்கக்கூடாதுன்னு புதுச்சேரியை தேர்வு செஞ்சு ராஜதந்திரமா நடத்திருக்கிறதா நீங்க பார்க்கலையா? ராஜதந்திரமாக நடத்தினாலும் அசிங்கப்பட்டு தானே போனாங்க. இன்றைக்கி ஒரு சிங்க பெண் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரை பார்த்து தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ண கூத்து தெரியாதா, அங்கே மாதிரி இங்கேயும் சாகணுமான்னு பொளிர்னு கேட்டாங்களே.
அந்த லேடி கேட்டதை வந்து நீங்க எப்படி திமுக பார்த்து கேட்டாங்களா, திமுக போலீஸை பார்த்து கேட்டாங்களா, இந்தியா கூட்டணி பார்த்து கேட்டாங்களா? வெளிப்படையாக வேற யாரை கேட்டாங்க? வேற யாரை கேட்டாங்க? ஹரி அதாவது அவர் யார்கிட்ட கேட்டாங்கிறது உலகத்துக்கே தெரியும். வேற யாரு கேட்டாங்க? விஜய் கேட்டாங்களா? விஜய் கேட்டாங்க. விஜய் கேட்டாங்க. விஜய் கட்சியை கேட்டாங்க. பாஸ் வைத்திருந்த நபர் பாஸை அவரிடம் கொடுத்துட்டு வெளில போயிட்டாரு. அவர் உள்ள வர முடியாம இருந்ததுனால இவர் நீங்க உள்ள வாங்கன்னு சொல்லும்போது அதை அவங்க தவறுதலாக புரிந்து கொண்டு வந்து விமர்சனம் பண்ணாங்களே தவிர அது என்ன பொதுச் செயலாளர் பொலிச்சு போச்சு என்ன வார்த்தை? தமிழ்நாட்டுல ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வாங்கினா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பீங்க? அவர் பேசிட்டே இருக்கிறார் சார், வாங்குறாங்க சார். தன்னுடைய ரொம்ப அழகா கேட்டிருக்காங்க. அதாவது இல்ல ஒரு நிமிடம் இருங்க. அவர் கேட்டதுங்கிறது இந்த மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல அந்த காவல்துறை இருக்கிறாங்க. இந்த கூட்டம் தான் 41 உயிர் பேர் தமிழ்நாட்டிலையும் பண்ணதுங்கிற அந்த வரலாறு, அறிவு, உணர்வு அவங்களுக்கு இருக்கு. இத்தனை பேரை காப்பாற்றணுங்கிற என்ன இருக்கு? இல்ல இது தப்பு. அந்த 41 பேர் இறப்பிற்கு காரணம் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு லட்சணம் போக்கு. நீங்க வந்து பொத்தமொதோ பேசக்கூடாதுங்க. ஒரு நிமிடம் பொத்தமொதோ நீங்க பேசக்கூடாது. இல்ல ஒரு நிமிடங்க. ஹரி பொத்தமொதோ ஹரி தயவு செய்து அந்த லேடி அவங்க சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிற பொழுது 41 பேரை நாங்க தான் கொன்னன்னு பேசுவது மிக வன்மையா கண்டிக்கக்கூடியதுங்க. விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது நீங்க எப்படி அதை பேசலாம்? சொல்லி தப்பிச்சுக்கோங்க சார். நீங்க என்ன ஆளுங்கட்சி ஊதுகுழல் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க ஹரி ஹரி நீங்க ஊதுகுழல் போட்டு நேர்மையா பேசுங்க, உண்மையா பேசுங்க. மணி சார் அவர் பேசணும்னு உங்களுக்கு வாய்ப்பு இல்ல நீங்க let him finish. இல்ல பிரதர், அவர் வந்து மிகப்பெரிய ஒரு அபாண்டமான ஒரு பழி சுமையை எங்கள் மீது சுமத்துகின்ற பொழுது அது தவறு. ஓகே, பதிவு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே 47 பேரை நாங்க தான் நீங்க எப்படி சொல்லலாம்? அதை எப்படி நீங்க பதிவு பண்ணலாம்? அந்த ஏங்க என்னங்க இது? ஹரி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த வார்த்தையை திரும்ப பாருங்க. நீங்க உலகமே பாத்துச்சு தமிழ்நாட்டுல நடந்த மாதிரி. எங்க இங்க பாருங்க ஹரி என்ன இது பேச வர மாட்டாரா? மணி எல்லாத்துக்குமே அப்ஜெக்ஷன் பதிவு செய்யுங்க. வரிக்கு வரி பதிவு செய்யணும். யார் ரைட்ஸ் கொடுத்தது? விசாரணை நடந்து கொண்டிருக்குங்க. யார் நீங்க முதல்ல முடிவு சொல்லுங்க சார். நீங்க அவர் பேசி முடிக்கட்டும். நீங்க வரிக்கு வரி குறிக்கிறீங்க. அவர் பேச முடியும். இங்க பாருங்க இல்ல தமிழ்நாட்டுல அந்த வார்த்தை என்பது தவறு. மான உணர்வும் அதையும் பதிவு செய்வோம். நீங்க சொல்றதையும் பதிவு செய்வோம். ஆஃப்டர் ஹிம் இல்லங்க பகுத்தறிவு மான உணர்வும் இந்த மனிதர்களை நேசிக்கின்ற விஜய் ரசிகர்கள் உயிர் போயிடக்கூடாதுன்னு பதறுகின்ற எல்லா காவல்துறை நண்பர்களும் இதைத்தான் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் நடந்தது மாதிரி இங்க நடக்கணுமான்னு அந்த அம்மா பதறி கேட்டது. அது எங்களை பார்த்து கோவப்படல, திமுக பார்த்து தான் கோவப்பட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை மக்கள் பார்த்துக்குவாங்க. இது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த பாண்டிச்சேரி அரசு மூணு பேர் பேசும்போது நான் பேசவே இல்லை. நம்ம அடுத்த சுற்றுல கூட விவாதிக்கலாம். அவர் முதல் கருத்தை பதிவு செஞ்சுக்கிட்டோம். உங்க அப்ஜெக்ஷன் நாங்க மூணு பேர் நேர்மையா பேசணும். நீங்க அப்படி பேசுனீங்களா? எடுத்த உடனே அந்த 41 பேருடைய இறப்புக்கு காரணம் நாங்க பேசுறீங்க. எங்க பக்கம் சொல்றீங்க? எங்க பக்கம் சொல்றீங்க? ஓகே, थैंक यू. அவர்களிடம் ஹரி நான் ஒன்னு சொல்றேன். நீங்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் அவங்க பதில் இல்லைன்னே அவதூறுகளை சொல்லி தனி மனிதர் சொல்லி விவாதத்தை முடிக்கலாம்னு பாக்குறாங்க. நீங்களே அழகான கேள்வி கேட்டீங்க. என்ன பதில் இல்ல? என்ன பதில் இல்ல? என்ன பதில் இல்ல? நீங்க தான் அவதூறு பரப்புறீங்க. ஹரி இது என்ன இது? இல்லங்க அவர் பேச விட மாட்டேங்கிறாங்க. ஹரி நான் உங்க ஆர்வத்தை புரிஞ்சுக்கிறேன். அவர் முடிச்சிட்டோம். அதுக்கு அப்புறம் இல்ல ஒரு நிமிடம் இருங்க. இல்ல அந்த வார்த்தையை நீங்க திரும்ப பெறுங்க. பாண்டிச்சேரி இவங்களுக்கு ரோட் ஷோ அப்ஜெக்ட் பண்ணுங்க. இல்லங்க அவர் நான் பேச கூடாது நினைக்கிறாருங்க. இங்க பாருங்க அவரே பேசிக்கிட்டோம். இங்க பாருங்க நான் பேச கூடாது நினைச்சா நான் போயிடுறேன். விவாதத்துல நான் பேச கூடாது. எல்லாரும் என்னோட விருந்தினர்கள் நான் பேச கூடாது நினைக்கிறாரு அவர். ஓகே ஜீவா சார் கோ ஹெட். அப்படியே பேசினதுக்கு அப்புறம் நான் மணிக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். எஸ் கோ ஹெட். அதாவது பாண்டிச்சேரி அரசு முதல்ல அவங்களுக்கு ரோட் ஷோக்கு அனுமதி தரல. அதுக்கு விஜய் பாராட்டுற மாதிரிலாம் இல்ல. அவங்க இவங்களை பார்த்து பதட்டமாகி பயந்து எல்லா விதமான விஷயங்களையும் முன்னுதாரணங்களை பார்த்து பதறி போய் தான் பாண்டிச்சேரி அரசும் பண்ணியிருக்கு. நிறைய பாதாள சாக்கடையில் வேற இருக்கே ரோட் ஷோ நடத்தலாமான்னு அவங்களும் தங்களுடைய எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க பாஸ் இதுலயும் ஒழுங்கின்மையா நடந்திருக்காங்கிறதெல்லாம் பயன்படுத்தி எஸ்பி கடுமையா சாடி இருக்காங்க. அந்த பெண் இது கடிச்சு வைக்கிறாங்க, எங்கேயாவது ஏறுறாங்க இறங்குறாங்க, ஒழுங்கின்மை இருக்குங்கிறத பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா விஜய் ரொம்ப அழகா
பாஜக கூட்டணி அரசை பாராட்டி தள்ளி இருக்காரு. அதாவது இவங்கள மாதிரி இல்ல, அதாவது திமுக சரியில்லை, உலகத்துல அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல், அவருக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரே அரசியல் அது ஒண்ணுதான், திமுக அழியணும். சார் உதாரணத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக சந்திரபாபு நாயுடுவா விமர்சிச்சதே இல்லை. இன்னும் சொல்ல போனா அவங்களோட ஒரு அன்பான உறவை பாராட்டுது. அந்த மாதிரி அவங்க வந்து கூட்டணி கட்சியும் பிரதான கட்சியும் வித்தியாசப்படுத்தி பாக்குறாங்கன்னு பார்க்க முடியாதா? இது அதுக்கு பொருந்தாதுங்க. இப்ப ஆந்திரா பாலிடிக்ஸோட தமிழ்நாடு அரசியல் லிங்க் பண்ணதில்ல. சந்திரபாபு நாயுடுவை வந்து ஒரு மாநில கட்சியா அந்த விஷயத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க, பாஜக மாநிலத்தை வஞ்சிக்குது, பாண்டிச்சேரியை வஞ்சிக்குதுங்கிற குரலை என்றாவது என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இருந்தோ வெளியே இருந்தோ ஏதாவது எழுப்பியிருக்காரா? அப்புறம் இவரை மட்டும் பாராட்டிட்டு பாஜகவை விமர்சிக்கங்க. முதல் நீங்க பாஜகவை அவர் விமர்சிக்கிறார் என்று சொல்வதே ஏற்றுக்கொள்ள முடியாது கிடையாது. ஒரு அங்க ஆளுகின்ற அரசே அவ்வளவு பாராட்டுறாரு. தமிழ்நாட்டிலேயே அதிமுக விமர்சிப்பதில்லை, பாஜக விமர்சிப்பது இல்லைன்னா அவர் அழகா சொல்றாரு ஆளுங்கட்சியை தான் விமர்சிப்போன்னு. பாண்டிச்சேரிக்கு போனோம்னா ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறது இல்லை.